தையிட்டியில் வெடித்த போராட்டம், பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார். தையிட்டி போராட்டம் விகாராதிபதி முடிவு எடுப்பவராக இருந்தால் அரசாங்கம் எதற்கு? மக்கள் விசனம். தையிட்டியில் நிறுவப்பட இருந்த புத்தர் சிலை ராணுவத்தின் சிற்றுண்டி சாலையில் மீட்பு. தனக்குத்தானே குழிவெட்டிக் கொள்ளும் அரசாங்கம், நாமல் வெளிப்படை. வடமாகாணத்தில் இருக்கின்ற கல்விக்கு பொறுப்பான அதிகாரி கோழி பண்ணையில் கூட கடமையாற்றுவதற்கு லாய்க்கற்றவர், திலகநாதன் எம்பி குற்றச்சாட்டு. எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தனியார் காணிகளில் அமைக்கப்பட்ட தையிட்டி திஸ்ஸ விகாரை முன்பாக காணி உரிமையாளர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து போலீசார் பெருமளவில் பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டு குவிக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. மக்கள் காணிகளை வேண்டும் வேண்டும், பூர்வீக நிலம் வேண்டும் வேண்டும் வேண்டும், வேண்டும் 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 வேண்டும், வேண்டும் 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 வேண்டும். ராணுவத்தின் வாகனத்திலே வந்து அந்த கெசட்ல வந்து உங்களோட பேர் අධිකරණ නියෝගයක් පස්සේ ඉස්සරහම දැන් දෙර බාර ගන්නවා බාර ගන්න කියන්නේ ඒක බාර ගන්න අධිකරණයටත් ගරු කරන්නේ නැහැ.
சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதாக நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். அரசாங்கம் சொல்லிக் கொள்ளுகின்றது, அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்ற பாகுபாடின்றி, தமிழர் சிங்களவர் முஸ்லிம்கள் என்ற வேறுபாடின்றி சட்டம் ஒன்றாக நடைமுறைப்படுத்துவதாக கூறி வருகின்றார்கள். ஆனால் தமிழர் நிலங்களிலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தை விஸ்தரிக்கின்ற நோக்கத்திலே அந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் அனைத்துக்கும் அரச கொள்கைகளும் சட்டங்களும் சாதகமாக உத்வேகமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே போலீசார் இராணுவத்தினர் என்று அனைவரும் இந்த சட்டவிரோத காரியங்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றார்கள். இந்த இடத்திலே நாங்கள் கேட்கின்றோம், எங்களுடைய மக்களை நீங்கள் இந்த மண்ணிலே இயல்பாக வாழ விட வேண்டுமாக இருந்தால், அவர்கள் சுயநிர்ணய உரிமைக்குரியவர்கள், எங்களுடைய மக்கள் தங்களுடைய தாயகத்திலே இயல்பாக வாழ்வதற்கு தயவு செய்து பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்புகளை நிறுத்துங்கள். நாங்கள் இயல்பாகவே இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அற்றி இருக்கக்கூடிய பௌத்த விகாரைகளுக்கு எதிராக போராடவில்லை. நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் சிங்கள பௌத்த பேரினவாத நிகழ்ச்சி நிரலுக்கு எதிரானவர்கள் என்ற அடிப்படையிலே தான் போராடி கொண்டிருக்கின்றோம். அடிப்படையிலே எங்களுடைய மக்களுடைய காணிகள் மீள அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். இன்றைய போராட்டத்தில் கூட, அதாவது இலங்கையிலே இருக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு பின்னர் மேலதிகமாக ட்ரோன் கேமராக்கள் வாயிலாக இங்கே போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த போராட்டத்துக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரஜையும் அடையாள அட்டை பதிவுக்குட்படுத்தப்படுகின்றார், அவர்களுடைய பெயர் விவரம் பதியப்படுகின்றது. அதற்கு அப்பால் இந்த இடத்திலே அதாவது போராடக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை காட்டிலும் அதிகமாக போலீசார் குவிக்கப்பட்டு ஒரு அச்சகரமான சூழல் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த இவ்வாறான விடயங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஒரு நாடு மாற்றம் அடைய வேண்டும், இங்கே நல்லதொரு மாற்றத்தை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த மக்களுடைய உரிமைகளை மதிக்க வேண்டும். அரசாங்கம் இன்று பல விடயங்களிலே, அதாவது தேசிய கொள்கைகளிலும் சட்டம் ஒழுங்குகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இங்கு தாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக சாதாரண அதிகாரிகளை கூப்பிட்டு மிரட்டுகின்றார்கள். அண்மையில் கூட மாவட்ட செயலகத்திலே இடம்பெற்ற டிசிசி கூட்டத்திலே கூட அமைச்சர் உள்ளிட்டவர்கள் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளை கூப்பிட்டு மிகவும் கண்டனம் தெரிவிக்கின்றார். ஆனால் ஏனென்று சொன்னால், அவர்கள் கோட்டையை சுற்றி ஒரு எல்லை வேலி அமைத்தார்கள் என்று. இந்த இடத்திலே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், கோட்டையை சுற்றி எல்லை வேலி அமைத்தமை என்பது கூட அரசாங்கத்தின் கொள்கைகள் சட்டங்கள் சர்க்குலர்களின் படி அவர்கள் கட்டாயப்படுத்தி தான் அமைக்கப்படுகின்றார்கள். ஆகவே கொழும்பிலிருந்து தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிர்வாக முறைமை, அதே நேரத்திலே ஒரு கொள்கை வகுப்பாக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே இங்கே புறம்பாக தாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை, தமிழ் மக்களுக்கு இயல்பை ஏற்படுத்துகின்றோம் என்று தமிழ் மக்கள் மத்தியிலும் சர்வதேசத்தின் மத்தியிலும் அரசாங்கம் ஏமாற்று கருத்துக்களை கூறுகின்றது. கடந்த முறை கூட நாங்கள் இங்கே அமைதி வழியிலே போராடிய போது கைது செய்யப்பட்டோம். அதன் பின்னர் மிகுந்த சித்திரவதைக்குள்ளான முறைமைகளுக்குள்ளாக கைது செய்யப்பட்டோம். உடல் உள ரீதியாக மிகவும் பாதிப்படையத்தக்கதாக கைது செய்யப்பட்டோம். இது விடயம் தொடர்பாக நாங்கள் சர்வதேச தூதுவர் ஆலயங்களுக்கு விளக்கி இருக்கின்றோம். அவர்கள் எங்களுடைய முறைப்பாடுகளை நன்கு ஆராய்ந்து வருகின்றார்கள். இலங்கைக்கு உதவி வழங்கக்கூடிய நாடுகள், உதவி வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இங்கே இடம்பெறுகின்றது, எங்களுடைய மக்கள் ஒரு ஜனநாயக உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஐநா உட்பட சகல நாடுகளுடைய சட்டத்திட்ட விதிகள், சர்வதேச சட்டங்களின் பிரகாரமும் அவர்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களிலே தங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் வரலாற்று தொடர்ச்சியுடன் வாழக்கூடிய உரிமை பெற்றவர்கள், தங்களுடைய சொத்துக்களை முகாமை செய்யக்கூடிய உரிமை பெற்றவர்கள். அந்த விடயம் மிகவும் அப்பட்டமான முறையிலே அரசினால் மீறப்படுகின்றது. இவை அனைத்துக்கும் காரணம் அரசாங்கம். பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் திருவோணமலையிலே பௌத்த விகாரையிலே இருந்த புதிதாக பௌத்த சிலை ஒன்று வைக்கப்பட்ட போது அதை அகற்றி முதல் நாள் போலீசார் அகற்றி செல்கின்றார்கள். அவர் அன்றைய தினமே அடுத்த நாள் காலையிலே பாராளுமன்றத்திலே தெரிவிக்கின்றார், நாளை காலை இந்த பௌத்த சிலை வைக்கப்படும், அந்த சிலையினுடைய பாதுகாப்புக்காக மாத்திரம்தான் கொண்டு செல்லப்பட்டது என்று அவ்வாறாக கூறுகின்றார்கள். என்று சொன்னால் அரச நிகழ்ச்சி நிரலிலே பௌத்த சிங்கள பேரினவாதம் கிஞ்சித்து மாற்றமின்றி முன்னெடுக்கப்படுகின்றது. அடிப்படையிலே இங்கே இருக்கின்ற ஓரிரு அதிகாரிகளுக்கு உபதேசம் செய்வதன் வாயிலாகவும் கருத்து சொல்வதன் வாயிலாகவும் இலங்கையினுடைய சட்ட கட்டமைப்பிலே அதாவது இலங்கையிலே இருக்கின்ற பேரினவாத கட்டமைப்பிலே அரசாங்கம் மாற்றம் செய்ய முடியாது. இன்று பதவியேற்று ஓராண்டுகளாகி இருக்கின்றது. அரசாங்கம் இன்றும் கண்துடைப்பு கதைகளை கூறக்கூடாது. இவ்வாறு கூறுவார்களாயின் இன்னும் ஒரு காலகட்டத்தினுடைய தலைமுறையிடம் எங்களுடைய இன முரண்பாடுகளையும் பிரச்சனைகளையும் கையளிப்பதாகவும் இங்கே இருக்கின்ற முரண்பாடுகளை இன்னும் மேலும் எண்ணெய் ஊற்றி எரிப்பதாகவும் தான் அமையும். இங்கே கூட எங்களுக்கு எதிராக சொல்லப்படுகின்றது, இன நல்லிணக்கத்தை பாதிக்கின்ற வகையிலே செயற்படுகின்றோம் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது.
கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஒரு இனங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று வெளிப்படையாக சொல்லுகின்றோம். நாங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராகவோ பௌத்தர்களுக்கு எதிராகவோ எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல. சிங்கள சகோதரர்களை நாங்கள் மதிக்கின்றோம். அவர்களையும் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுமாறு அழைக்கின்றோம். முற்போக்கான சிங்கள சகோதரர்களுடன் நான் பல்வேறுபட்ட தொடர்பாடல்களையும் உறவுகளையும் கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் காலப்போக்கிலே அவர்களும் வருவார்கள். இங்கே நேற்றைய தினம் கூட இங்கே மதிப்புக்குரிய பௌத்த பிக்கு அவர்கள் நயனாதீவு நாகவிகாரையினுடைய பௌத்த பிக்கு அவர்கள் வந்து சென்றிருக்கின்றார். அவ்வாறான வருகைகளை, நீதியான கருத்துக்களை, நியாயமான கருத்துக்களை நாங்கள் மதிக்கின்றோம். இந்த இடத்திலே அரசாங்கம், இந்த இடத்திலே இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த உள்ளூராட்சி மன்றம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. சட்டவிரோத கட்டிடங்களுக்கு சட்டவிரோத கட்டிடம் தொடர்பாக தெரியப்படுத்துதல் பலகையை காட்சிப்படுத்துதல். அது சாதாரணமாக ஒவ்வொரு சட்டவிரோத கட்டிடங்களுக்கும் உள்ளூராட்சி மன்றங்கள், இந்த மதில் கூட சட்டவிரோதமாக இருந்தால் அதற்கு அவர்கள் காட்சிப்படுத்துவார்கள். அவ்வாறு காட்சிப்படுத்துவது என்பது சாதாரண உள்ளூராட்சி மன்ற நியதி. அதை கூட அவர்கள் சமாதானத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான பங்கம் ஏற்படுவதாக கூறி பொய்யான தடைகளை போலீஸ் நிர்வாகம் ஊடாக தடை செய்திருந்தார்கள். அரசினுடைய கொள்கைகள் இன்றி போலீசார் செயற்பட முடியாது. அதுபோன்று இதை தயவு செய்து சிங்கள மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய மக்கள் சிங்கள மக்களைப் போல் இந்த நாட்டிலே சகஜமாக அவர்களுடைய உரிமைகளுடன் வாழ வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்வைக்கின்றோம். நாங்கள் ஒருபோதும் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, சிங்கள மக்களுடைய உரிமைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. சிங்கள மக்களும் இந்த போராட்டத்திலே இணைந்து கொள்ள வேண்டும். வகை தொகை என்று சிங்கள பல்கலைக்கழகங்கள், அதாவது தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும். சிங்கள முற்போக்கு சக்திகள் இணைந்து கொள்ள வேண்டும். சிங்கள அரசியல் கட்சிகள் இணைந்து கொள்ள. நாங்கள் சிங்களம் என்று சொல்வது அதாவது ஒவ்வொருவரையும் கூறு போடுவதற்கல்ல. முற்போக்கு சக்திகள் அனைவரும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே போராடுபவர்கள் எவரிடத்திலும் இனவாதம் கிடையாது. நாங்கள் இனவாதத்திற்காக வாழ்பவர்கள் அல்ல. நாங்கள் இனவாதத்தின் காரணமாக எங்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு எதிர்வினை ஆற்றுபவர்களை தவிர இனவாதத்தில் நாங்கள் வாழ்பவர்கள் இல்லை என்பது. தையிட்டியில் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த போராட்டம் ஒரு புதிய புத்தர் சிலையை அங்குரார்ப்பணம் செய்வதற்காக அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக அறிந்து மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். இன்றைய இந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு வருகை தந்த மக்களை போலீசார் தடைகளை போட்டு அவர்களை பதிவு செய்து உள்ளுக்கு அனுப்பியிருந்தார்கள். என்னிடம் பதிவுகள் கேட்கவில்லை. ஆனால் பல பேரிடம் அவர்களுடைய தேசிய அடையாளத்தை விட அவருடைய சாரதி அனுமதி பத்திரத்தை பதிவு செய்தார்கள். இதுக்கு பின்னால் ஒரு உள்நோக்கம் இருக்குது. சாரதி அனுமதி பத்திரம், இதனை விட அவருடைய வாகனம், அவர்கள் இனி என்னென்ன வாகனத்தை பயன்படுத்த போகிறார்களோ அவற்றை வேறு வேறு இடங்களில் வைத்து அவர்கள் மீது தாக்குதல் புரிவதற்கான நோக்கம் போல நாங்கள் உணர்கிறோம். இது ஒரு தமிழ் மக்களுடைய காணியை அபகரித்து வலுக்கட்டாயமாக பறித்து அமைக்கப்பட்ட விகாரையை அகற்றுமாறு மக்கள் கோருகின்ற போராட்டம். தங்களுடைய நிலத்தை விடுவிக்குமாறு அவர்கள் கோருகின்ற ஒரு முனைப்பான போராட்டம். ஆகவே இதில் எந்த விதமான வயலன்ஸ், வன்முறைகளோ அல்லது அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளோ அப்பால் இந்த நிலம் விடுவிக்கப்பட வேண்டும், அந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். பௌத்தத்திலே இருக்கின்ற விகாராதிபதிகளுக்கும் பௌத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது. தாங்கள் இந்த இடத்திலே ஒரு விகாரை அமைத்தால் பிறகு அதை சுற்றி இருக்கிற காணிகள் தங்களுக்கு சொந்தம் என்று அறிவிப்பது. இது திரியாயிலேயும் அதான் நடந்திருக்கிறது, பல இடங்களில் அதான் நடந்திருக்கிறது. இன்றைக்கு இங்கேயும் கிட்டத்தட்ட இதில் இருக்கிற 20 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவ்வளவும் தனியான தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணி. இங்கே மயிலிட்டி, தையிட்டி, வசாவுலான், பலாலி, தோலகட்டி போன்ற இடங்களைச் சேர்ந்த மக்கள் இன்றைக்கும் முகாம்களில் அல்ல நண்பர்கள் வீடுகளில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த காணி, இதில் இருக்கிற விகாரை அகற்றப்பட்டு அந்த இடத்தில் இருக்கிற மக்களுடைய காணி அவரிடம் விடுவிக்கப்பட வேண்டும். இது ஒரு நியாயமான போராட்டம். இதற்கு கூட இந்தளவு தூரம் போலீசார் குவிக்கப்பட்டு மிக ஒரு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் மக்கள் இன்று ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது நியாயபூர்வமானதும் ஜனநாயக வழிபட்டதும். ஆகவே இதனை சரியான முறையில் அரசாங்கம் அணுகி தீர்வு காணாவிட்டால் இதனுடைய விளைவுகள் இந்த அரசுக்கு இன்னும் பாரதூரமானதாக அமையும். எவ்வளவு தடைகள் வந்தாலும், அச்சுறுத்தல்கள் வந்தாலும், கைதுகள், உடல் உபாதைகள் வந்தாலும் எங்கள் உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்று நல்லூர் சிவகுரு ஆதீனம் தவத்திரு வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு முன்பாக இன்றைய தினம் நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொண்ட போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவித்தவர், இன்றைய தினம் காலையில் நாங்கள் வரும்போது போலீசார் புதிதாக சோதனை சாவடிகளை உருவாக்கியுள்ளனர். அதில் எங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு அச்சுறுத்தலையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்தினர். எங்களுக்கு பாதுகாப்பு தருகின்றோம் என்ற போர்வையில் பாதுகாப்பை இல்லாமலாக்கும் வேலையைத்தான் இந்த அரசாங்கமும் அரசு இயந்திரங்களும் முன்னெடுக்கின்றன என்றார்.
தானே ஐயா, அதாலதான் எல்லா வாகனம் இதால போறது எழுத சொல்லி சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், வேற எந்த வண்டியை விஷயமும் நம்புறேன். சாதாரணமா போய் வர இடத்துல போயிட்டு எழுதுவோம். இடத்துல எங்களை அச்சுறுத்துற மாதிரி தானே இருக்கு. ஆர்ப்பாட்டத்துல நாங்க பங்கு பெற்ற போறோம். ஆர்ப்பாட்டத்துக்கு தான் நேரம் போறோம். அது வெளிப்பட பார்க்க தெரியும். accepting our rights. No. You are always stopping and registering. So you are protecting your rights means we have the right to travel everywhere. Yeah, we are here to protect your rights. Okay. That's what you are telling, but you are arresting and putting the case of. No, we are doing. அரசாங்கம் தனக்கான குழியை தானே வெட்டிக் கொள்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மத நிகழ்வொன்றின் பிறகு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு முழுவதும் தேசிய மக்கள் சக்தி பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அந்த காலம் பொதுமக்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது என்றும் நாமல் தெரிவித்துள்ளார். அத்தோடு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு தாங்க முடியாத வரி விதிப்பால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்திய பேரழிவுகளிலிருந்து உயிர்களை காப்பாற்றக்கூடிய சாத்தியம் இருந்திருந்தாலும் அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்றும் பொதுமக்களுக்கு அளித்த முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்றும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட நாமல், பலர் தங்கள் வாழ்க்கை மற்றும் வீடுகள் குறித்து நிச்சயமற்ற நிலையில் தங்குமிடங்கள் மற்றும் தற்காலிக முகாம்களில் புத்தாண்டில் நுழைய வேண்டியிருந்தது. பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்தார். அந்த வாக்குறுதிகள் இன்னும் முறையாக நிறைவேற்றப்படவில்லை. அரசாங்கம் இழப்பீடு வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் இடம்பெயர்ந்த குடும்பங்களை அவர்களின் வீடுகளில் மேல் குடியமர்த்துவதற்கு அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்டிய பிரச்சினைகளில் அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என்றாலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் உடனடி கவனம் செலுத்த வேண்டும். இருப்பினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன என்ற வகையில் நாங்கள் தொடர்ந்து எங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவோம் என்றார். வடமாகாணத்தில் இருக்கின்ற கல்விக்கு பொறுப்பான அதிகாரி கோழி பண்ணையில் கூட கடமையாற்றுவதற்கு லாய்க்கற்றவர். இவ்வாறான திறமையற்ற, லாய்க்கற்ற, பொறுப்புணர்வற்ற அதிகாரிகளை நீக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லத்தம்பி திலகநாதன் தெரிவித்தார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். போதை வசூலும் இலங்கையிலேயே இந்த வடமாகாணம் தான் உயர்ந்த நிலையிலே காணப்படுகின்றது. கல்வியிலே குறைந்த நிலையிலும் போதை வசூலிலே உயர்ந்த நிலையில் காணப்படுவதற்குரிய காரணம் பலர் வியாக்கியானம் சொல்வார்கள். போதை வசூல் உயர்ந்ததனால் தான் கல்வி வீழ்ச்சி அடைந்தது. அவ்வாறு இல்லை. கல்வி வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாகத்தான் போதை வசூலுடைய பாவனை உயர்ந்தது. இரண்டும் நேர்மாறு விகித சமனாக காணப்படுகின்றது. இதற்கு எல்லாம் காரணம் இந்த வடமாகாண சபையிலே இருக்கின்ற உயர் அதிகாரிகள் வினைத்திறன் குன்றியவராக இருக்கின்றார்கள். அதாவது இருக்கின்ற வளங்களை சமனாக பகிர்ந்தளிக்கின்ற ஒரு திறமையற்ற அதிகாரிகளாக காணப்படுகின்றார்கள். உதாரணமாக நான் ஒரு கால்நடை வைத்தியர் என்ற வகையிலே நான் அண்மையிலே ஒரு கோழி பண்ணைக்கு சென்றேன். அங்கே இந்த பண்ணையாளர் தெரிவித்தார், வைத்தியரே, எங்களுடைய கோழி பண்ணையிலே 1000 கோழிகள் இருக்கின்றன, முட்டை கோழிகள். அங்கே 950 முட்டைகள் இடுகின்றது. ஆகவே அந்த கோழிகளுக்கு சமனாக உணவை பகிர்ந்தளித்ததன் காரணமாகத்தான் அந்த சராசரி முட்டை உற்பத்தி அதிகமாக இருக்கின்றது சொன்னார். இறுதியாக அவர் சொன்னார் என்னிடம், இங்கே வடமாகாணத்திலே இருக்கின்ற கல்விக்கு பொறுப்பான அதிகாரி கோழி பண்ணையில் கூட கடமை ஆற்றுவதற்கு லாயக்கற்றவர் என்று. ஆகவே இவ்வாறான திறமையற்ற, இலாயக்கற்ற, பொறுப்புணர்வற்ற அதிகாரிகளை நீக்கி எமது வட மாகாணமானது சிறந்த வகையிலே, ஒரு காலத்திலே இலங்கையிலே வட மாகாணம்தான் கல்வியிலே உயர்ந்து நின்றது. இலங்கை படத்திலே யாழ்ப்பாணத்தை எடுத்தால் இலங்கையின் தலை என்பார்கள். ஆனால் இது தலைகீழாக தற்போது மாறிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? கல்வி, அதாவது அதிகாரிகள், அதாவது வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற கல்வி நிர்வாக அதிகாரிகளுடைய பொறுப்பற்ற தன்மையும் திறமையற்ற தன்மையும் தான் காரணம் என்பதை நான் இந்த தருணத்திலே உங்களுக்கு அனைவருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே எமது வடக்கு மாகாணம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் கல்வியிலேதான்
திறந்து விளங்க வேண்டும். ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் இந்த வாரத்திற்குள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதமும் கடைசி 30ஆம் தேதி எரிபொருள் விலைகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்றாலும் இந்த முறை சற்று தாமதமாகியுள்ளது. கடந்த ஒரு மாதமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் சிறிது குறைந்துள்ளதையும் அவதானிக்க முடிவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை அமெரிக்கா ஈரான் இடையே அதிகரித்து வரும் முருகல் நிலைக்கு மத்தியில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இலங்கை பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். டிட்பா புயலை தொடர்ந்து கடும் பொருளாதார நெருக்கடி எதிர்நோக்கி வரும் இலங்கை அரசாங்கத்திற்கு ஈரான் அமெரிக்கா இடையே அதிகரிக்கும் பதற்றம் ஒரு அச்சுறுத்தலாக அமைய வாய்ப்புள்ளது எனவும் எதிர்வு கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.